నన్బర్లు కొనకుండా వెంకట్ ಇದು ಶೀಪ್ ಅಂಡ್ ಗೋಟ್ ಸೇಲ್ಸ್ ಅನ್ಬ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ నేను வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அன்ப யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா வெள்ளாடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கிறோம். வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் அதாவது வெள்ளாடுகளில் வளர்ப்பு குட்டிகள் கிடா குட்டிகளை பொறுத்த வரைக்கும் 8 மணி ஆகுது, இன்னும் கூட கொஞ்சம் நிற்கிது. பரவாயில்ல, இன்றைக்கி எடுக்கணுன்னா ஓரளவுக்கு எடுக்கலாம். ஜோடி 12, 12.5, 13, 14 இந்த ரேஞ்சில் எல்லாமே இருக்குது. இந்த டைமுக்குள்ளே முடிஞ்சிடும். இன்றைக்கி வெள்ளாடுகளுமே కొంచెం నిక్కిది. ఫ్రెండ్స్ మనం ఇప్పుడు గూడూరు సంతలో ఉన్నాము. గూడూరు సంతలో మేకపోతులు ఉండే ఏరియాలో ఉన్నాము. ఈరోజు టైం 8 అయింది. ఇప్పుడు టైం 8 అయినా కూడా ఇంకా అమ్మకానికి జీవాలు ఉన్నాయి. మేకపోతులు సాగుడు పిల్లలు ఇంకా ఉన్నాయి. ఆ పక్క మనం చూసినాము. సో ఈరోజు పర్వాలేదు, ఇంకొంచెం ముందు ఎండ ఎక్కిన తర్వాత పిల్లలు ఉన్నాయి కాబట్టి కొంచెం ముందు వెనక అడిగితే కూడా ఇస్తారు. కొన్నారనా అయ్యే? ఎంత పడినాయినా? 3 10,000. 3 చేరు 10,000. పదాలా సాగుడికేనా? సాగుడికే కొంచెం 3 చేరి 10,000 తీసినాడంట சாகுடுக்கண்ட பொதாலு. நண்பர்களே, இந்த 3த்தையுமே 10,000 வாங்கினாரா? கட்டுக்குட்டிங்க எல்லாமே பரவாயில்ல, 3மே வாங்கலாம். சரிண்ணா, தேங்க்ஸ். நண்பர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 5-6 மாத கிடா குட்டிகள். இந்த குட்டிகளை கறிக்காகவும் விற்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் வாங்கிட்டு போயிட்டு இதை வளர்த்து மேற்கொண்டு பெருசாக்கி விற்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா ஆந்திராவில் பெரிய சைஸ் கிடாக்களாக இருந்தாலுமே வாங்கி கறிக்கடிகளை வெட்டுறாங்க. அதே மாதிரி செலக்டிவாக வாங்கிட்டு போயிட்டு பெருசாக்கி ப்ரீடிங் பர்பஸ்க்காக கொண்டு வந்து விற்கிறாங்க. அதாவது விதைக்கிடாக்களாக்கி கொண்டு வந்து விற்கிறாங்க. 25,000 ஜத்தா. நண்பர்களே, இது எல்லாமே கெடாவான். 17 கெடா இருக்குது மொத்தம். ஜோடி 25,000 ரூபா சொல்கிறாராம். எந்ததாக அடிக்கினார்ண்ணா? எந்ததாக அடிக்கினார்? 23 வரைக்கும் கேட்டாங்கன்றாரு. இதெல்லாம் பெரிய சைஸு. ఫ్రెండ్స్, ఈ మొత్తం 17 ఉన్నాయి. జత 25,000 చెప్తున్నాడు. 23 దాకా అడిగినారంట. మీ లెక్కకి ఎంత ఉన్నాయి మాంసం? మీ లెక్కకి ఎన్ని కిలో మాంసం వస్తాయి? 14 கிலோ 15 கிலோ வரும்ன்றாரு. அப்படி பார்க்க போனால் 28 கிலோ 30 கிலோ வரணும். ஏறக்குறைய வரும். பெரிய சைஸ் இருக்குது. லைவ் வெயிட்டும் 30 கிலோ 28லேருந்து 30 வரைக்கும் சொல்கிறாரு. அவர் 12,800 சொல்கிறாரு ஃபைனலு. இவர் கேட்டவர் வந்து 12,200 కేటారు. ఫ్రెండ్స్, వీటిని 12,800 ఫైనల్గా ఇచ్చేస్తానన్నాడు ఆయన. అడిగిన ఆయన 12,200లో నిలిచిపోయినాడు. ఇప్పుడు టైం చూస్తే 7 గంటలకు పైన అయింది. ఇంకా కూడా పిల్లలు నిల్చున్నాయి. நண்பர்களே, டைம் 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 7:30 ஏறக்குறைய. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குட்டிகள் நிற்கிது இதில். இங்கே பேராயிட்டு இருக்கு. எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு பெட்டுக்குட்டி கேட்குறாங்க. இது 6,000 రూపాయకి முடிஞ்சிச்சு. ఫ్రెండ్స్, ఇది 6,000కి అయింది. ఎంతగానే ఇచ్చినారు? ఇది 6,000కి ఇచ్చేసినారు. పోనీ అని ఇచ్చేసినావు. 200 నష్టంలో. సాక్కున్నా జలుబు మందని అడుగుమా. మెడికల్లో పోయి జలుబు మందని అడుగుస్తారు. మేపుకునేదానికా బాగానే ఉండదు. పర్వాలేదు, తీర్చలే. కానీ ఏం చెప్తున్నావునా? ఏం చెప్తున్నావా? ఎంత దాకా అడిగినారా? 18,000 சொல்கிறாராம். இது எல்லாம் எண்ணி போத்துலண்ணா 15 வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்றாரு. எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது. இதில் 1, 2, 3, 4, 5, 6 குட்டி பெரிய சைஸு. 6 போனால் ஒரு 2 பொடிசு கடைசியில் சேர்த்துட்டுருக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் 2 பொடிசு சேர்த்துருவாங்க. 15,000 అడిగినారంట. 18,000 చెప్తున్నారంట. 2 తప్ప నుంచి మిగతా కొంచెం పెద్దయే. இதுவுமே பெரிய சைஸ் தான். இதுவுமே ஜோடியாக அந்த மாதிரி 16, 17 அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. விலை கேட்டால் குறையும். నువ్వు ఏదో అడుగుతున్నారంటే ఇయ్యే. ఇప్పుడు ఎంత చెప్తున్నావా?
వాళ్ళు ఎంత అడుగుతున్నారా? இதையும் 15,000 சொல்கிறாங்க. அவங்க 6,000 ரூபாய்க்கு குட்டி கேட்குறாங்களாம். இப்படி தான் கேட்பாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. அது முன்ன பின்ன முடியும். ஆனால் நம்ம வந்து இவ்வளோ சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நம்ம கேட்காம போய்ட்டோன்னா முடியாது. సైనింగ్గా இருக்குது కుట్టింగ్. ఇది కలిసి 15,000 చెప్తున్నారంట. 12,000కి అడుగుతున్నారు. ఎట్టిచ్చేది అంటున్నాడు. అట్టదా అడుగుతారు, అట్టదా చెప్తారు. మాట్లాడితే నిలిచి కొంచెం ముందు వెనక రేటు పడుతుంది. இருக்குது சின்ன சைஸு, பெரிய சைஸு கலந்த மாதிரி இருக்குது. ஜோடி 13 ரூபா சொல்கிறாங்க. ఫైనల్ கிடையாது. మంచి ఒక బ్యాచ్ ఉంది. 13,000 చెప్తున్నారు, ఫైనల్ కాదు. ఈ 4 మాత్రం ఒక పార్టీ ఆడుతున్నారు. ఏం చెప్తారు చూస్తాం. இந்த ஏரியாவில் இருக்க 4-5 மட்டும் கேட்குறாங்க. 14,000 சொல்கிறாங்க. அங்கேருந்து 10 குட்டி 14,000 கேட்குறாங்க. 14,000 சொல்கிறாரு. పది పిల్లలు 14,000 చెప్పినారు. ఆయన ఈ తక్కువగా అడిగినాడు. ఎంత అడిగినాడు అని తెలియ వెళ్ళినాడు. చెప్తున్నావునా అయ్యా? అడిగినారా? ఎంతకు అడిగినారు? అడగల. இது 2 கடை 15,500 சொல்கிறாராம் ஜோடி. இன்னும் வந்து யாரும் கேட்கலான்றாரு. 2 పిల్లల్ని 15,500 చెప్తున్నాడంటే ఎవరు అడగలేదంట. కటింగ్ మాత్రం మనకి వస్తాయి, సాగుడు పనికి రావు. கட்டிங்க்கு உதவும், வளர்ப்புக்கு செட் ஆகாது. இந்த 2த்தையும் 12,000 கேட்டு போயிடுறாங்க. இவங்க தரல. 15 ரூபா சொன்னாங்களாம். 12,500னா கூட கொடுத்துருவாங்க. நீங்கள் கேளுங்க, கேட்காம போகிறீங்களான்றாங்க. இந்த ఈ రెండింటిని 15,000 చెప్పినారంట. 12,000 అడిగేసిపోతున్నారు. 12,500 అయితే కూడా ఇచ్చేసే మరిదా ఉండారు వాళ్ళు. మీరు ఎంతగా అడగండి, ఇంకో బేరం అడగండి అంటున్నారు. వాళ్ళ ఇంట్లో అన్నీ మరకలేనా? అన్న మరకలే అన్నీ. ఏం చెప్తున్నారు వీటిని? குட்டி எல்லாமே சைனிங்காக இருக்குது. 13 ரூபா சொல்கிறாங்க ஜோடி. 12,500 அப்படி வந்தால் கொடுத்துருவாங்க. எல்லாமே கடா குட்டி. ఎంత చెప్తున్నారన్నా? పిల్లల్ని 13,000 చెప్తున్నారు. 12,500 అమ్మారు వస్తే ఇచ్చేస్తారు. ஒரு தாயாடு 2 குட்டி 18,000 கேட்குறாங்க. எவ்வளோ சொன்னாங்கன்னு தெரில. கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த குட்டி இன்னும் 2 நாள் போனால் இதுவே 10,000 விற்குன்றாரு. 2 குட்டியுமே கருப்பு குட்டி. 20,000க்கு வாங்கிங்கன்றார் அவர். பத்தொம்பதுக்கு முடிஞ்சிச்சா. 2 குட்டி ஒரு தாயாடு పిరిపాంగ பார்க்கலாம் இருங்க. 19,000 ఫైనల్ అయిందంట. ఇది 18,000కి అడిగినాడు. ఆయన 20లో ఉన్నాడు. 19కి ఫైనల్ అయిందంట. డబ్బు కడుతున్నాడు. 2 పిల్లల్లో ஒன்று கடா குட்டி, ஒன்று பெட்டு குட்டியா. இந்த கடா தான். 2 குட்டி கூட போகுது பாருங்க. దీని పిల్లలు ఏదా? சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசு. இது அவர் இடுப்பு வரைக்கும் வருது.